மோசே சொல்லுகிறார், நீங்கள் இல்லாம நாங்க பிரயாணப்பட மாட்டோம். ஆண்டவர் எல்லாம் இருக்கட்டும், எல்லா வாக்குத்தத்தம் இருக்கட்டும், அற்புதங்கள் இருக்கட்டும், நீங்க வந்தாதான் நாங்க போவோம், நீங்க எங்க கூட வரணும், அதான் முக்கியம். ஆண்டவர் சொன்னார், நான் கூட வருவேன். உங்க வாழ்க்கையில் அதுதான் முக்கியம். இயேசு கூட இருக்கணும், அதை கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு இல்லாம பிரயாணப்படாதங்க. வெளியில பிரயாணப்படும் போது எங்க கார்ல இயேசு இருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி புறப்படுங்க. எங்க கூட இயேசு இருக்கிறார், நீங்க கூட வர்றீங்க, எங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க இல்லாம எங்க நாங்க போக முடியாது. அப்ப ஆபத்தான சூழ்நிலை வரும்போது அவர் விடுதலை தருவார். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் நன்றாக இருக்கும்போது நம்மோடு இருந்தவர்கள் நமக்கு ஆபத்து நேரிடும் போது நம்மை விட்டு விலகி விடுவார்கள். இதுதான் மனிதனின் சுபாவம். ஆனால் நமக்கு ஆபத்து நேரிடும் போது நம்முடன் நெருங்கி வந்து நமக்கு உதவி செய்து நம்மை காப்பாற்றி எப்பொழுதும் நம்மோடு இருப்பவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆபத்து ஏற்படுகிற சமயங்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து உங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிப்பார். நம்பிக்கையோடு தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். 50ஆம் சங்கீதம் 15வது வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வாக்குத்தத்தம் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தருகிறார். அவரை மகிமைப்படுத்துவதற்காக நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை மகிழ பண்ணுகிறார். ஏதோ ஒரு காரியத்தில்